ஆனால் கோபுரம் ஃபுல்லாக அம்மன் சிலையாக தான் இருக்குது. ஏங்க வாங்க. ஒரு வழியாக யூனிஃபார்ம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன எடுக்கணும்? அதான் பேக் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்டைலிஷாக ஏதாவது வாங்கி அப்புறமேட்டு நீ படிக்காமல் போயிட்டா வாத்தியாருங்க மொத்துவாங்கன்னு சொல்லி தானே வாங்கலை நீ. வரும் நாட்களில் நினைக்கும் போதே உள்ளிஞ்சில் திக் 9 மணி ஒரு 11 மணி அப்படிலாம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள் என்கிட்ட. ஏன் நான் தான் அப்படி கேட்குறேன்னா இல்லை மற்றவங்களும் அப்படி கேட்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு காலையில் நேரமாகவே கிளம்பி வச்சுங்க. நம்ம பத்ரகாளி அம்மன் கோவிலில் தான் ஒரு பூஜைக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கேயே இருக்கு கோவில். ஆனால் வந்து போகவே முடியறதில்ல. வருஷத்தில் ஒரு நாளாவது போயிட்டு வரலாம், ஒரு பூஜை ஒன்று சிறப்பான பூஜை ஒன்று கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கோம். அது வந்து நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு கெடா வெட்டி ஒரு விருந்து மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு பத்ரகாளி அம்மனுக்கு தான் இன்னைக்கு கெடா வெட்ட போகிறோம். அதுக்கு போய் ஒரு பூஜை சிறப்பான பூஜை என்ன அபிஷேகம்லாம் கொடுக்கணும். அதனால் அதெல்லாம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கெடா வெட்டிட்டு வந்துடலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஒரு விருந்து. இதில் இன்னைக்கு என்ன காட்டணும், இன்னைக்கு செஞ்சு காட்டலாம்னு இருக்கிறேன்னா, கார்த்தி வந்து ஒரு தேங்காய் வழுக்கை வச்சு ஒரு சைவ குழம்பு ஒன்று வச்சு கொடுத்தான் ஒரு ட்ரிப்பு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க முதல்ல நம்ம பத்ரகாளி அம்மன் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே. சாம்பாலம் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால கோயிலில் கூட்டம் வர இன்னொரு வாசல் வழியாக கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கமான வருஷம் அது. சரி ஞாயிற்றுக்கிழமைனா சரியான கூட்டமாக இருக்குங்க. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து எல்லாருமே அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அன்றைக்கி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து கெடா வெட்டுவாங்க. நிறைய பேர் வந்து கெடா வெட்டுறது அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் செய்வாங்க. அதனால் போய் கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டாங்க. அப்புறம் நாங்களும் போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டோம். அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரர் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எங்களையே கூப்பிட்டுருந்தாரு. அதனால் போய் கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி மட்டுமே ஒரு 10க்கு மேலே இருக்குங்க. 10-15 பேர் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து 4 பேர் 5 பேர் தான் கொடுப்பாங்க. இப்போ கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால இப்போ நிறைய பேர் வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்களுமே ஏதாவது வேண்டுதலை வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே அன்னதான திட்டமும் இருக்குது. அதுக்கும் காசு கொடுத்துட்டு வரலாம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் தாங்க கெடா வெட்டினோம். ஏன்னா கோவிலில் கெடா வெட்டல, அங்கேருந்தே தீர்த்தம் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி நம்ம காட்டிலே கெடா வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டில் தான் வந்து கெடா வெட்டினாங்க. வெட்டி கறி கொடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம கார்த்தி தம்பி தான் வந்து சமையல் செஞ்சார். கறியை வந்து வறுத்துட்டாங்க நல்லா. ஏன்னா கம்மி பேர் தானுங்களா வீட்டில் இருக்கிறது. நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தானே கூப்பிட்ருந்தோம். அதனால் கறியை வறுத்தாச்சு. எலும்பெல்லாம் போட்டு அதை வந்து ஒரு குழம்பா பண்ணிடுறேன் அப்படின்ட்டான். நம்ம வந்து சைவத்துக்கு தான் மெயினாக பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் நான் வரத்துக்குள்ளேயே வந்து அதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சி வச்சான். அந்த மசாலாவை நான் வரத்துக்கு முன்னாடியே அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான். ஆனால் அதில் என்னென்ன போடுறது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இன்னொரு நாளைக்கு வந்து அதில் போட்டதை நான் லைவாக அவன் போடும்போது நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கூட அவனை வந்து செஞ்சு காட்ட சொல்கிறேன். அந்த மசாலா என்னென்ன போட்டான் அப்படிங்கிறத. அந்த சைவ குழம்புக்கு தாங்க தேங்காய் உள்ளே போடுற தேங்காய் முத்துன தேங்காயாக இருக்கக்கூடாது, ரொம்ப வழுக்கையாகவும் இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிட்றதுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொன்னதுனால ஒவ்வொரு மரமாக ஏறி இளநிக்காய் பார்த்து தாத்தா பறிச்சிட்டு இருந்தார். ஒரு வழியாக ஒரே ஒரு மரத்தில் தான் அவன் கேட்ட பழத்துக்கு காய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காய் தான் பறித்து ஒரு 2 தேங்காயோடைய வழுக்கையை மட்டும் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஒரு படி சாதத்தை வடிக்கிறதுக்கே நான் வந்து அப்படி இப்படின்னு தடுமாறுவேன். ஆனால் அவ்வளோ சாதத்தையும் அவனே வந்து அப்படியே கமுத்தி விட்டுட்டாங்க, நல்லாவே வடித்து விட்டுட்டான். இதுதான் நம்ம வந்து சைவ சாப்பாட்டுக்கு
தேங்காய் குழம்பு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். நல்லா எண்ணெய் விட்டு அதில் வந்து எதுவுமே போடலிங்க, பட்டை லவங்கம்லாம் எதுவும் போடல. பெரிய வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுற வேண்டியது தான். ஏன்னாக்கா மற்ற மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து அந்த கிரேவிலே வந்து போட்டு ஆட்டி வச்சுட்டா அப்படி. அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நிறக்க சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, அதுக்கப்புறம் கறி மசாலா, மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டு, தேங்காய் போடலை, இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படி நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படி அந்த மசாலா தாங்க இதுதான் வந்து கறி குழம்புக்கெல்லாம் போட்டால். அப்படி நீங்கள் வந்து செல்வம் மசாலான்னு ஒரு மசாலா இருக்கும் பாருங்கள், எங்கள் ஊர் பக்கம் அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. கொகை சைடு வந்து அந்த மசாலா தான் போடுவாங்க. அந்த மசாலா போட்டு செஞ்சுருந்தேன். அப்படி அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை அரைச்சி வச்சுட்டு அந்த வதக்கின வெங்காயத்தில் அந்த மசாலாவை போட்டு நல்லா பரட்டிட்டேன். அப்படி அதுக்கப்புறம் நம்ம வழுக்க சொன்னோம் இல்லைங்களா, தேங்காய் வழுக்க, அதைத்தான் போட்டு கிளறி கொடுக்குறேன். அப்படி இது சாப்பிடும்போது மீன் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுடலாம், கொஞ்சம் எல்லாம் இல்லை, கொஞ்சம் நல்லாவே தண்ணி விட்டு தேங்காய் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க. நல்லா குழம்பு வந்து நல்லாவே பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு, கறி குழம்பாட்டம் நல்லா கொதிச்சிச்சு. அதில் வெறும் தேங்காய், மறுபடியும் வந்து தேங்காயை அரைச்சி கறி குழம்புக்கு ஊற்றுற மாதிரி தேங்காயை அரைச்சி அதில் போட்டுற வேண்டியது தான். நம்ம ஏற்கனவே கசகசா சோம்பு எல்லாமே அரைச்சி அந்த மசாலா கூடயே அரைச்சிட்டா அப்படி, அதனால் அதெல்லாம் எதுவுமே சேர்த்தாமல் வெறும் தேங்காயை மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குழம்பு இறக்கி வச்சிட வேண்டியது தான். கொத்தமல்லி தலை தூவி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மசாலாவை கட்டாயமாக இன்னொரு ட்ரிப்பு கார்த்தி வரும்போது என்னென்ன போட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். சாதம் வந்து எப்பவும் போல் வடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் கறி வறுவல், வெறும் கறியை மட்டும் போட்டு வறுத்து வச்சுட்டாங்க. அடுத்ததாக வந்து ஈரல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு அது ஒரு தனி வறுவலாக எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கோழி வறுவல் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. கூட வந்து குழம்பு, தனியாகவே குழம்பு செஞ்சு வச்சுட்டாங்க. கொஞ்சம் கொழுப்புலாம் போட்டு குழம்பு வச்சுருக்காங்க, எலும்பு கொழுப்பு எல்லாம் போட்டு குழம்பு. அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் முட்டையுமே ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுருந்தான், நல்லா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் ரத்தம் குடல், இன்னும் கொஞ்சம் ரத்தம் வெளியில் வாங்கி அதையும் சேர்த்து ரத்தம் குடலாக வறுத்து வச்சுட்டாங்க. டோட்டலாக எல்லாமே செஞ்சு டேபிள் மேலே வச்சாச்சு. எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. யாருமே ரொம்ப காரம்லாம் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஊர் பக்கம் வந்து இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் ஆட்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு விருந்து மாதிரி வைப்போம். உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படின்னு தெரியல. நாங்கள் வருஷம் ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி கோயிலில் சாமிக்கு ஒரு பூஜை வச்சு இந்த மாதிரி எல்லாருமா ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் சேலம் தாங்க கிளம்பி போனோம். எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம விகாஸ் தம்பிக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது இல்லைங்களா, அதனால் அவனுக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கலாம், யூனிஃபார்ம் எடுக்கணும், மற்ற பொருள்லாம் வாங்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் சேலம் போனோம் நாங்கள். எங்களுக்கு முன்னாடியே வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து போயிட்டாருங்க. அவர் காலையிலேயே வந்து சேலம் போயிட்டாரு. அதனால் நாங்கள் மதியமாக நான் விகாஸ் தம்பியும் போனோம். எங்களுக்கு முன்னாடியே போய் அமோகத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் உட்காந்து சாப்பிட்டோம். லஞ்சுக்கு வந்து சாப்பாடே நாங்கள் வாங்கிட்டோங்க. இந்த சாப்பாட்டில் வந்து பருப்பு சாம்பாருக்கு வந்து நல்லா நெய் விட்டு சாப்பிட்டோமாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குங்க. அதனால் பருப்பு சாம்பாரில் நெய் விட்டு சாப்பிட்டாச்சு. நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அமோகத்தில் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குது அமோகத்தில் சாப்பிட்றது அப்படிங்கிறத கட்டாயமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, மதியமாக போகிறோமே, டிமார்ட்டில் வந்து கூட்டம் இல்லாமல் இருக்கும், அதனால் டிமார்ட்டில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நேராக டிமார்ட்டுக்கு தாங்க போனோம். எப்போவுமே டிமார்ட்டுக்கே போகிறதே இல்லைங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அங்கே போய் பில் போடுறதுக்கு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போகிறதே இல்லை. அதுவும் இல்லாமல் பொருட்களை எடுக்கிறதுக்குமே ரொம்ப கூட்டமாக இருக்குதுங்களா உள்ளே போனால், அதுக்காகவே போகிறதே இல்லை. சரி, நீங்கள் மதிய டைமாக இருக்குது, அதனால் எல்லோரும் சாப்பாடு டைமுக்கு போயிருப்பாங்க, கூட்டம் இருக்காது அப்படின்ட்டு தான் உள்ளே போகலான்ட்டு உள்ளே போனோம் நாங்கள். சொல்கிறேன், பில் பண்ணிட்டு வெளியில் வரதுல டவுனில், அதான் சொல்கிறேன், எந்த டைமாக இருந்தாலும் உள்ளே பூந்துக்கிறாங்கல்ல. இன்னொரு டிமார்ட் இருக்கு சேலத்துலேயே. ஆமாம், அஸ்தம்பட்டிட்டேன். அஸ்தம்பட்டி நாங்கள் சுத்தமாக கொட்டமேட்டல. நீ பார்த்தியாடா? அதே போனால் பேக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிது, பாப்கார்ன் வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிது, அடுத்து ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிது.
இவ்வளோ கூட்டத்தையும் தாண்டி உள்ளே போயிட்டு பர்ச்சேஸ். ஐயோ உள்ளார எவ்வளோ கூட்டங்கிறீங்க? உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. பெரிய கூட இருந்தால் இந்த பேப்பர் ஒட்டிவிட்டான் கண்ணாடிக்கு. ஆமாம், பார்த்துட்டா உள்ளே வர மாட்டாங்க மக்கள். பார்த்துட்டா கூட்டமாகுதுன்னு சொல்லி நினைப்பாங்கன்னு. பார்க்கலனாலும் வெளியில் இருக்கிற பார்க்கிங் பார்த்துட்டே கிளம்பி வெளியில் இருக்கிற காரை பார்த்துட்டே ஓடுறாரு என் கூட்டுக்காரு. ஐயோ இவ்வளோ கூட்டமானு பாருங்க. கார் நிற்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படி இருக்குது. அடுத்த இடத்த போய் பார்ப்போம். இந்த டிமார்ட் தான் கூட்டமாக இருக்குது. சேலத்தில் இன்னொரு டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். அந்த டிமார்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில். நான் இன்னும் ஒரு ட்ரிப் கூட இந்த கோவிலுக்குள்ளே போனதே இல்லை. நீங்கள் போயிருக்கிறீங்களாங்க? நானும் போனதே இல்லை. ஒரு ட்ரிப் போய் பார்க்கணுங்க. ஆனால் கோபுரம் ஃபுல்லாக அம்மன் சிலையாக தான் இருக்குது. இப்போ நம்ம பேண்ட் செட் எடுக்கிறதுக்கு மப்பத்துலால் வந்தாச்சு. இல்ல குதிக்காட முடியும். ஏன்டா தான் என்ன சார் பையன் கிளம்பாரு. ஸ்கூல் பேரை சொன்னாலே போதுங்க, அந்தந்த ஸ்கூலுக்கு தகுந்த யூனிஃபார்மாக அவங்க வச்சுருக்காங்க. அதனால் டக்குன்னு விகாஸ்க்கு வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. ஃபுல் ஹேண்டு, ஆனால் விகாஸ்க்கு ஆஃப் ஹேண்டு கிடையாது. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு பேண்ட்டுக்கு வேணும்னு சொன்னோம். 3 பேண்ட்டு 3 ஷர்ட்டு எடுத்தாச்சு. இந்த சாக்கில் எங்கள் வீட்டுக்காரும் வந்து ஒரு 3 ஷர்ட்டு எடுத்துக்கிட்டாரு. இது வந்து லாவெண்டர் கலர் ஷர்ட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு. இது கூடவே வந்து ஒரு க்ரீன் கலரு நல்லா கட்டம் போட்ட சட்டை எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் சைஸுக்கெலாம் வந்து ரெடிமேடு கிடைக்கிறதே இல்லைங்க. ஏன்னா வயிறு ஒரு சைஸாக இருக்குது இல்லைங்களா, அதனால் ரெடிமேடே கிடைக்கிறது இல்லை. அதனால் போகிற பக்கம்லாம் வந்து இந்த மாதிரி பீஸ்லேயே கிழிச்சு தைச்சிக்கிறாரு. ஒரு வழியாக யூனிஃபார்ம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன எடுக்கணும்? பேக்கில் இன்னொன்று வரைக்கும் தான் வாங்க முடியும். இப்போ என்ன எடுக்கணும்னாக்கா, விகாஸ் வாங்கின பேக், ஸ்கூல் பேக் இதுதாங்க. ஒரு லெதர் பேக் வாங்கிக்கலாம், இல்லை நல்லா ஸ்டைலிஷாக பேக் வாங்கியிருக்கலாம். ஆனால் எப்போவுமே ஸ்கூல் பிள்ளைங்க வாங்குற மாதிரி இந்த பேக் வாங்கியிருக்கான். அது இல்லாமல் பொம்மை போட்ட மாதிரிலாம் இல்லைடா, நார்மலாக எல்லோரும் வாங்குற மாதிரி தான் வாங்க. ஒரு ஸ்டைலிஷாக அது வாங்கவே இல்லை நீ. நான் ஏன்னு சொல்லட்டுமா? ஏன் நீ அப்படி வாங்கலைன்னு சொல்லட்டுமா? பேக் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்டைலிஷாக ஏதாவது வாங்கி அப்புறமேட்டு நீ படிக்காமல் போயிட்டா வாத்தியாருங்க மொத்துவாங்கன்னு சொல்லி தானே வாங்கலை நீ. ஏண்டா சாருக்கெல்லாம் பயப்படுறதுலாம் இல்லை. எனக்கு இப்போ பெருசாக ஒன்றும் இந்த கலர் கலராக வித்தியாசமாக பேக் வாங்கினா இதெல்லாம் இருக்கலாம் ஆசை இல்லை. இந்த யூனிக்கு தனியாக தெரியணுங்கிறதெல்லாம் வேண்டாம். இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் குமாருங்கிற மாதிரி. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தாலும் நம்ம போதும். அதனால போதும் இந்த பேக்கு. இந்த 1 வருஷம் அவ்வளோதான். இதுல புக் வச்சுக்கிறதுக்கு, இந்த ஜிப்பு சாப்பாடு வச்சுக்கிறதுக்கு, இது பேனா. அப்படி இந்த வருஷமும் லஞ்ச் பேக் தூக்கிட்டு போக மாட்டியா? இல்ல எடுத்துட்டு போங்க. ஏதோ ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா பேக்ல தான் இந்த ஜிப்ல பேக்ல வச்சுக்கலாம். இந்த இடத்துல புக் வச்சுக்கலாம். இந்த பேக்கோட ரேட் வந்து 1800 போட்டிருக்காங்க. ஆனால் வாங்கினது வந்து 1200 வாங்கிக்கிட்டாங்க இல்லைடா? 200 தெரியல, பில்லு பார்த்தா தெரியும். ஏதோ ஆஃபரில் தான் நேற்று திலகம்மா கூட்டிட்டாங்க. இல்லை இங்கே தான் வச்சேன், எடுத்து அந்த பில்லையும் எடுத்து வச்சியா? எடுத்து வச்சேன். ஏதோ எக்ஸ்சேஞ்ச் போடுறது இல்லைடா, நான் பார்த்தேன்டா, அந்த பில்லு மேலே இருந்துச்சு. அதை எடுத்து எங்கிட்ட காட்டிட்டு தான் கீழே போட்டுட்டுமாக்கான்னு கேட்டாங்க, போட்டுருன்ட்டேன் நான். அப்போ வந்து கேட்கக்கூடாது. அதான் நான் தான் சொன்னேன்ல போட்டுட்டேன்னு சொல்லி. அதனால விகாஸ் வாங்கின பேக் வந்து ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு யூனிஃபார்மு. அந்த யூனிஃபார்முக்கு ஆரஞ்சு கலர் பேக் வாங்கியிருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் வாங்கியிருக்கான். எப்படிங்க? அடுத்ததா என்ன வாங்கினேன்? அடுத்ததா வந்து எல்லாமே வாங்கியாச்சு. அதான் லஞ்ச் பாக்ஸ் வாங்கியாச்சு, ஸ்கூல் பேக் வாங்கியாச்சு, யூனிஃபார்ம் தைக்க கொடுத்தாச்சு. எல்லாமே டோட்டலாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஷூ சாக்ஸ் வாங்கினா முடிஞ்சது வேலை. ஷூ சாக்ஸ் அவங்க ஸ்கூல்ல கொடுத்துருவாங்க. ஓஹோ, மழை பெஞ்சா நனையாமல் இருக்கிறதுக்கு இந்த கவர். எந்த நாளைக்கு நீ மழை பெஞ்சு நனையாமல் இதெல்லாம் போட்டுட்டு வந்துருக்குற? ஏண்டா தலைக்கு தான் போட்டு தரும் இதை. பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு விளம்பரத்துல வருவாங்கல்ல, இந்த அக்கான டையில் இதெல்லாம் தலைக்கு ஏதாவது பூசிக்கிட்டா அதை மாதிரி தலைக்கு கட்டிக்குவாங்க. நீ வைட நான் என்ன காய்ச்சுமோ தலைக்கு போட்டுக்கிறேன். அப்படி தலைக்கு கட்டிக்கிறேன் நான். நீ தான் பேக்குக்கு போட மாட்டேன்னு சொன்னீல, அதனால தான் நான் சொல்றேன். சரி ஓகே, இப்போ அடுத்த வேலையை பார்க்கலாம். நம்ம பேக்கை பேக் பண்ணி தரலாம்.
இந்த 2 மாசம் லீவு உங்களுக்கு எப்படி போச்சு? இனிமே நான் தான் ஸ்கூலுக்கு போய் எனக்கு லீவ் விட்ட மாதிரி சொல்றேன். சொல்லுங்க, இந்த 2 மாசம் கேப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த லீவ்ல நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கா சமையல் வேலைலாம் ஒன்றும் பெருசா குறைஞ்ச மாதிரி கிடையாது. ஆனா வந்து தூங்குறது மட்டும் கொஞ்சம் டைம் நிறைய கிடைச்சிச்சு. காலைல எப்பவுமே வந்து ஒரு 5:30லேருந்து ஒரு 6க்குள்ள எந்திரிச்சுக்குவேன். ஏன்னா விகாஸ் வந்து நேரமா போகணும் இல்லைங்களா ஸ்கூலுக்கு. அவன் வந்து ஒரு 7:20க்குலாம் வண்டி ஏறிடணும். அதனால நேரமா போறதுனால நேரமா எந்திரிப்பேன். ஆனா இப்ப இந்த லீவுல 2 மாசம் அளவுல நாங்க ஒரு 7:30 மணி, ஒரு 8:30 மணி, அந்த மாதிரி ஒரு 7:30லேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கி தான் எந்திரிச்சிட்டு இருக்கிறோம். இனி வரும் நாட்கள்ல நினைக்கும் போதே உள்நெஞ்சில திக் 9 மணி, ஒரு 11 மணிக்கு கூட எந்திரிச்சிருக்கோம். அப்பெல்லாம் நான் எந்திரிச்சிருக்கோம்ல. எந்திரிச்சிருப்பேன். அதெல்லாம் வந்து விகாஸோடைய வேலை. விகாஸ் வந்து சாயந்தரம் கூட தூங்குவான். எந்திரிச்சிருவேன் நானு. அதனால அதுதான் எனக்கு வந்து இப்ப இனி வர நாட்கள்ல. சரி, இப்ப ஸ்கூல் இன்னும் 2 நாள்ல ரீஓப்பன் ஆக போகுது. அதை நினைச்சு நீங்க என்ன கவலைப்படுறீங்க? இனி என்ன மைண்டுக்குள்ளார ஐயோ நாளைக்கு என்ன செய்யணும் காலைல. ஐயோ நாளைக்கு என்ன அது இந்த அம்மாங்கனாலே இப்படிதாங்க. நைட்டு தூங்கலான்னு வருவான். வரும்போது விகாஸ் நாளைக்கு காலைல என்ன சாப்பிட்ற, மதியம் லஞ்ச் வேணும், ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கன்னு சொல்லிடுவோம். இது சைட்டா அப்படின்வாங்க. சரி செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமேட்டு வந்து செய்யுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யறது சொல்லு சொல்லு, அதை ஏதாச்சும் செய்யுன்னு சொல்லுவான். ஏதாவது ஒண்ணு செய்யுமா அப்படிமா, அப்படி ஏதாச்சும் ஒண்ணு செய்யுன்னு ஒரு ரெசிபி இருக்குதுங்களா உங்களுக்கு? நீங்களே ஏதோ உங்களுக்கு ஈஸியா இருக்கிறத செய்யுங்க அப்படிங்கறத சொல்ல வருது. அம்மா தக்காளி சாதம் வேணும், அம்மா இந்த குழம்பு சாதம் வேணும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லலானே. அப்புறம் என்ன கேட்பேன், பக்கத்துல சாப்பிடறதுக்கு பசங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏதாவது ஸ்பெஷலா கொண்டு வந்தாங்கன்னா சொல்லுடா செஞ்சு தரேன் அப்படின்னு கேட்பேன் நான். அப்படிலாம் நீங்க கேட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க என்கிட்ட. ஏன் நான் தான் அப்படி கேட்கறேன்னா இல்ல மத்தவங்களும் அப்படி கேட்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். நீங்க எந்த பையனாவது சாப்பாடு கொண்டு வந்தா அதை உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சொல்லுடா செஞ்சு தரேன் அப்படின்னு கேட்பேன். ஆமா அதெல்லாம் ஒருத்தவங்க நல்லா கொண்டு வர மாட்டான், நீயே செஞ்சு தம்மா அப்படி, நீயே உனக்கு பிடிச்சதை செஞ்சு தம்மா அப்படிமா. அதனால எந்த ரெசிபியுமே சொல்ல மாட்டான். அதனால நாளையிலேருந்து எனக்கு என்ன டென்ஷன் ஆக போகுதுன்னா என்ன செய்யலாம். நைட்டு தூங்கும் போது கூட எனக்கு மண்டையில ஓடிட்டே இருக்கிறது, நாளைக்கு என்ன செஞ்சு தரது, காலையில் என்ன ஸ்பெஷலாக செஞ்சு தரலாம், மதியத்துக்கு என்ன செஞ்சு தரலாம். இதுதான் எனக்கு வந்து நாளைக்கு வந்து இன்னும் 2 நாள்ல அது ஸ்டார்ட் ஆக போது அந்த மைண்டு எனக்கு வேலை செய்யறதுக்கு. அதுதான் எனக்கு இப்போ இந்த ஒரு வருஷம் தான் இப்படி தோணும். ஆமா. இப்போ காலேஜுக்கு போனா மட்டும் நீ வாங்கிட்டு போக மாட்டியா? காலேஜுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்றோம் நார்மலா. நீங்க செய்யறது அப்படியே ஒன்று செய்யாதான் போறீங்க. சரி, அப்பயே எனக்கு இந்த ஒரு வருஷமும் அந்த டென்ஷன் எனக்கு இருந்துட்டே இருக்க போகுது. உங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க. அதே மாதிரி இந்த 2 மாசம் லீவு வந்து நீங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. 2 மாசம் நாங்க பெருசா எந்த டூருக்கு எங்கேயுமே போகல. போனோம். எங்க போனோம் தெரியுமா? இங்க இருந்து பக்கத்து ரூமுக்கு தான் போயிட்டோம். வெறும் கோவிலுக்கு மட்டும் தான் ஒரு 2 கோவிலுக்கு கூட்டிட்டு போனாரு. வேற எந்த கோவில் சர்வீஸ் தான் சொன்னா. எங்கேயுமே கூட்டிட்டு போகல. ஏன்னாக்கா எல்லா இடமும் ரொம்ப கூட்டமாவே இருந்துச்சு. அந்த கூட்டத்துல வந்து போக வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுவும் உண்மைதான். ஒரு சேஃபே இல்லை. நம்ம எங்க போனா பயங்கர வேர்வை, பயங்கரமான கஷ்டமா போயிடுச்சு. அதனால போகல நாங்க. நீங்களாம் இந்த லீவ்ல வந்து என்னென்ன பண்ணீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க, இல்ல உங்களுக்கு லீவ் எப்படி போணுச்சு அப்படிங்கறதெல்லாம் நீங்களுமே சொல்லுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த யூடியூபே நமக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதனால கடவுள் கொடுக்கல, யூடியூப் ஓனர் கொடுத்துருக்காரு. கொடுத்தா என்ன, நாங்களாம் பேசிக்கிறதுக்கு தானே, எங்க ஏஜுக்காரங்களாம் நாங்க பேசிக்கிறது தானே இந்த யூடியூபே இருக்குது. அதனால என்னுடைய சந்தோஷத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறவங்க, நீங்களும் உங்களோட இதை சொல்லுங்க. சரிங்களா? இனி அடுத்த ஒரு புது வீடியோ நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அடுத்து நம்ம ஸ்கூல் போறது வீடியோவை நம்ம யார் யாரெல்லாம் டூர்னு சொல்லிட்டு கோயில் கூட்டு போனாங்கன்னு மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ல. அவனுக்கு ஏண்டா சர்வீஸ் டூராடா, இது டூராடா, ஏன்டா கோயிலுக்கு போயிறேன்னு சொல்லியிருந்தா நான் வந்துருப்பேன் கேட்டனாடா ஊம குசுவேன். இல்ல இல்ல கேட்கல, ஒண்ணுமே சொல்ல. சரி எத்தன்ட்டு உங்கள்கிட்ட டூர் இல்ல. அவன் என்ன கேட்டான்னா கோயிலுக்குன்னா ஒரு 2 கோயில் போகலாம், போறது எல்லாமே கோயிலுக்கா இருந்துச்சுன்னா அது பேர் டூரே இல்ல, கோயிலுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போட்டு எல்லாருக்கும் 7 சனி, அஷ்டம சனி, அந்த சனி, பொங்கு சனி, மங்கு சனி, ஊருப்பட்ட சனி வச்சிருக்கிறீங்க. அப்புறம் கோயிலுக்கு தாண்டா கூட்டிட்டு போறதா இருக்குது. வேற என்னடா பண்றது சொல்லுங்க. எல்லாம் +2 முடிங்க, அதுக்கப்புறம் போலாம் எல்லா டூரும். சரியா? அது இல்லாம உலக நாடுல வர சண்டை நடக்கலாம். மோடிஜி வந்து எங்கேயுமே டூர்லாம் போகாதீங்க, அமைதியா வீட்டோட இருங்க, பெட்ரோல் செலவு பண்ணாம வீட்டோட இருங்கன்னு இருக்காரு. அவர் பேச்சை கேட்கணும் நம்ம. அதனாலதான் நாங்க எங்கேயும் போகல. சரியா? கேட்டா ஓகே. இப்பதான் ரொம்ப கரெக்டா இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க ரூல்ஸ் இதெல்லாம். உண்மையா அத்தாண்டா. ஓகே. லாக்டவுன்ல உங்க ஹஸ்பண்ட் கேட்டு கொட்டுவாரு. லாக்டவுன் மறுபடியும் வந்துடும், அதுக்காக தான். சரியா? ஓகே. இனி அடுத்த ஒரு புது வீடியோல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.